பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேத்து தான் நம்ம வேலூர்ல வந்து இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நடக்க போகுதுன்னு பேசியிருந்தோம். அது நம்ம பேசி கொஞ்ச நேரத்துல எல்லா இடத்துலயுமே சோஷியல் மீடியால அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த நிபந்தனைகள் கொடுத்தாலும் சரி நாங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தாவேகா சைட்ல இருந்து மனுவுமே கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம் வேலூர்ல? இல்ல, முதல்ல வேலூர் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா இருந்துட்டே இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்து. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமும் இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவும் இப்படியே போயிட்டு கிட்டத்தட்ட ஈரோட்ல நடந்ததுன்னு நினைக்கிறேன் மக்கள் சந்திப்பு கூட்டம். அதை தாண்டி எங்கேயுமே அது நடக்கல. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாகவும் செயல் வீரர்கள் கூட்டம் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். மக்களை சந்திச்சே ஆகணும். ஏன்னா அதுக்கான வழிகள் இருக்குல்ல. அங்கங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான் சொன்னேன், எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எல்லாருமே அவங்களோட, அதாவது இது வரைக்கும் விஜய் அவர்கள் பங்கேற்காத ஊர்களில் வந்து எல்லாருமே காவல்துறையிட்ட என்ன மாதிரி நிபந்தனைகள் அப்படின்ட்டு எல்லாருமே மனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள் இங்கே வரணும், இங்கே வந்து பேச போறாரு அப்படின்றது. ஸோ குறிப்பிட்ட நிபந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு. அங்கிருந்து தெரியும் விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னா எந்த மாதிரியான நிபந்தனைகள் வைப்பாங்க, எந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுதான் சேலத்திலும் நம்ம பார்த்தோம். நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு கிரவுண்டே கொடுத்தாலும் கிரவுண்ட்லயே வந்து ஓனா அவங்களோட காம்பவுண்ட் இருந்தாலும் அதை தாண்டி தாவேகாவினர் வந்து தனியா ஒரு தடுப்பு சுவர் அமைச்சிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லா இடத்துலையும் இனி நடக்க போகுது. அதுக்குன்னு ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் அந்த நாள் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக இரவும் பகலும் தூங்காம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் வந்து சேலத்துக்கு முன்னாடியே வேலூர்ல அந்த இடத்த வந்து நிறைவேறினாங்க. கிட்டத்தட்ட பார்க்கிங் முதற்கொண்டு அந்த இடத்த எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. எங்க கூட்டம் நடக்க போகுது, பார்க்கிங் எப்படி அலாட் பண்ண போறாங்கன்றது அளவுக்கு அங்க தயார் நிலையில இருந்தது. ஆனா காவல்துறையினர் வந்து இந்த தேதி அப்படின்றது ஒண்ணு தள்ளி போய்கிட்டு இருந்ததுனால உடனே சேலத்துல மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லாம நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமா மாறிச்சு. இப்ப மீண்டும் வேலூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் என்ன பண்றாருன்னா காவல்துறையிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த மாதிரி நீங்க எத்தனை நிபந்தனைகள் சொன்னாலும் சரி, எத்தனை கட்டுப்பாடுகள் விதித்தாலும் சரி, அதை 100% வந்து நாங்க அதை கட்டுப்பட்டு அதை நாங்க பண்ணி கொடுப்போம். இதுல வந்து 50 டாக்டர்ஸ், செவிலியர்ஸ் அதிகமான பேரு, ஆம்புலன்ஸ் உதவியோட ஒரு மருத்துவ குழுவோட கிட்டத்தட்ட ஒரு குட்டி மினி ஹாஸ்பிட்டலே வந்து லைக் அந்த மாதிரி நாங்க அதை பார்த்துக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு அங்க நாங்க தயார்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி எல்லாத்துக்குமே நாங்க குழு அமைச்சுக்கிறோம். எங்களுக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றத மனு கொடுத்துருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக களமிறங்க போவது வேலூர். நேத்து நம்ம கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி தான் நம்ம போட்டிருந்தோம். நம்ம பேசுற நேரத்துல அது அவங்க மனு கொடுத்துட்டாங்க. ஸோ அது இப்போ காவல்துறை வந்து அந்த இடத்த ஆய்வு பண்றாங்க, எத்தனை பேர் வருவான்னு கேட்கறாங்க, எப்படி அது பண்ண முடியும் அப்படின்றது அவங்களோட கட்டுப்பாட்டுல இப்போ வந்து கிட்டத்தட்ட வேலூர் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நிர்வாகிகளை சந்திச்சாலும் யூடியூப்ல, டிவியில எல்லாத்துலேயும் மக்கள் நேரடியாக இல்லை, அதாவது தொலைபேசி வாயிலாக விஜய் அவர்கள் பேசுறதை கேட்டாலுமே கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா. ஸோ அதனால எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வேலூர்ல அவர் இறங்கி பேசக்கூடிய அந்த ஒரு நொடி சரியா இருக்க போகுது. நடிகையோட வச்சு பேசுற விஷயங்கள் சும்மாவே அவர் பேசுவார். ஏன்னா அவர் அப்பப்போ பேசினாலுமே வெடி சரியான வெடி தான். மைக்கை பிடிச்சிட்டோம் கொளுத்தி போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான். இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க தயார் நிலையில இருக்காரு விஜய் அவர்கள். ஸோ எலெக்ஷன் வேலைகள் அதிரடியா போய்கிட்டு இருக்குங்க. பனையூரா இருக்கட்டும், அவரோட இன்னொரு ஆஃபீஸர், கட்சி ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு போராட்டத்தில் கூட ராஜ்மோகன் அவர்கள் கலந்துக்கிட்டு, தாவேகா சார்பாக கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு தலைமையோட டார்கெட் மக்கள் சந்திப்பு நடத்தே ஆகணும். அது வந்து வேலூர்ல அதிகப்படியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அவங்க சொன்னது நல்லா கிட்டத்தட்ட நல்லா இருந்தது. ஏன்னா ஸோ நீங்கள் எத்தனை நிபந்தனைகள் விதிச்சாலும் நாங்கள் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக நடத்தி காட்டுவோம். குறிப்பாக அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் முதற்கொண்டு நாங்கள் வச்சிடறோம் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. பார்ப்போம். காவல்துறைக்கும் தாவேகாவுக்கும் அங்கே தினமும் அங்கே போயிட்டு இருக்கு. ஏன்னா சேலத்தில் இப்படி தான் நடந்துச்சு. அவங்க வந்து அனுமதி மறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு தரவே இல்லை. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்ட மாட்டோம். தினமும் அவங்க போய்கிட்டு என்ன நடக்குது, என்ன அப்டேட்டு, என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சார், என்ன சொல்ல வரீங்க, எத்தனை நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் போயிட்டு கேட்கவும்
தொடர்ச்சியா அந்த விஷயங்கள் நடக்கும் தான் அவங்க ஒரு கட்டத்துல வந்து இடத்த ஆய்வு பண்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க, 51 நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்த அந்த கூட்டம் நடந்ததில்ல. அந்த மாதிரி வேலூர்லயும் ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கிட்டத்தட்ட வேலூர் தாங்க எனக்கு தெரிஞ்சு திங்கள் அதிகபட்சம் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரொம்ப குறுகிய நாட்கள் தான். இன்னைக்கு புதன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வியாழன் வெள்ளி சனிக்குள்ள சொன்னாதான் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயார் நிலையில இருப்பாங்க. இன்று நாளைக்குள்ள என்னன்றது தெரிஞ்சிடும். விஜய் அவர்கள் சூப்பரா தயாரா ரெடி ஆகிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் நான் ஒரு நியூஸ் மாதிரி பார்த்துருந்தேன். சேலத்துல வந்து நிர்வாகிகள் சந்திப்பு தான் நடந்திருந்தது. 5000 பேர் தான் அலவுடு. அதே மாதிரி 51 விதிமுறைகளை வச்சிருந்தாங்க. அப்போ வேலூர்ல வந்து 10,000 பேர் மக்கள் வந்து வரலாம் அப்படின்னும் 70லேருந்து 80 விதிமுறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தேன். நீங்க அந்த 10,000 கணிக்க முடியாதுன்றேன். இப்போ நீங்க 4,998 பேர் அப்படின்றது பாஸ் மூலமா நீங்க கொடுத்துட்டீங்க. இங்க 10,000 பேர் மக்கள்ன்றது மக்கள்கிட்ட நீங்க போய் பாஸ் கொடுக்க முடியாது. அங்க வர மக்களை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. 10,000 பேர் ஈரோட்டில் நம்ம அப்படிதான் சொன்னோம். ஈரோட்டில் எடுத்துக்காட்டு ஈரோடு தாங்க. நாங்க நீ எவ்வளவு தூரம் சொல்லுங்களேன், மக்கள் சந்திப்பு கூட்டம் விஜய் அவர்கள் பல ஊர்களை நடத்த நிலைமை கூட ஈரோடு தான் முன்மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அடுத்து ஈரோட்டில் நடந்து பிரம்மாண்டமான மினி மாநாடு மாதிரி இருந்தது. நம்மளே பார்த்துருந்தோம், களத்தில் இருந்திருந்தோம். அதுல கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பேர் வந்த வண்ணமா தான் இருந்துகிட்டே இருந்தாங்க. விஜய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுதான் எடுத்துக்காட்டா நம்ம அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அந்த எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அப்புறம் நல்ல ஒரு ஆர்கனைஸ்டா அது பண்ணாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதனால இத்தனை நிபந்தனைகள் அதான் சொல்லிட்டேன். வேலூர்ல இருக்கக்கூடிய செயலாளர் நீங்க எத்தனை நிபந்தனைகள் வச்சாலும் நாங்க ஏத்துக்கிறேன், நாங்க தயார் நிலையில இருக்கோம்ட்டாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாத்துக்கும் A to Z தயாரா இருப்பாங்க. இன்னொன்னு, சேலத்துல நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கே சேலம், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர்ல இருந்து கூட நிர்வாகிகள்லாம் வந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்படின்றப்போ ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தா யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். சென்னையில இருந்து அதுக்குன்னு தனி டீம் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்த, இப்போ காவல்துறை போயிட்டு ஒரு இடத்த ஆய்வு பண்ணி அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க தாவைக்கல இருந்து ஒரு டீம் அங்க கிரவுண்டுக்கு போய் கிரவுண்ட் ஒர்க் பண்றாங்க. எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா எல்லாமே நடத்த முடியும் அப்படின்றத பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அதனால எத்தனை, அதான் சொல்றேன், 70 to 80 நிபந்தனைகள் அதை வந்து இவங்க கண்டிப்பா நிவர்த்தி பண்ணிடுவாங்கன்றது நம்மளுக்கு தோணுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அந்த வருத்தம் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருந்தாலும் அவருடைய ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாத்தையுமே இப்போ ரீரிலீஸ் பண்றதே ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி மறுபடியுமே இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆக போகுது. கில்லியா இல்ல துணிவா அப்படிங்கிற அந்த கிளாஷை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் இந்த தளபதியுடைய கிளாஷ் நிக்கவே நிக்காதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. இல்ல அதான் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து மங்காத்தா தெரி அது நடக்க இருந்தது. ஆனா அப்போ வந்து ஹாட்ஸ்பாட் 2வும் திரௌபதி 2வும் வந்தனால தெரி வந்து நாங்கள் தள்ளி போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. மங்காத்தா அவங்க சொன்ன டேட்ல வந்துட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் பட்டாசு கிளம்பிச்சு அந்த வசூல் ரீரிலீஸ்லேயே. எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸில் வந்து ஒரு 3 படங்கள் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படையப்பா, கில்லி, மங்காத்தா, இந்த 3 படமே வந்து டாப்பில் இருக்காங்க. 1, 2, 3 யாருலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் 3 பேர் டாப்பில் இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது, துணிவு ஏன்டா இன்னும் துணிவுக்கே நீங்கள் நம்ம இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கோம். குட் பேட் அக்லி ரீரிலீஸ் ஆச்சுன்னா, போன வருஷம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு, இப்போ என்னடா அப்படின்னு கேட்கலாம். அந்த படத்துக்கு அவ்வளோ ஹைப் இருக்குது. ஆனால் துணிவை கிளம்ப இறக்குறாங்க. துணிவு வரும் பொழுது கூடவே நம்ம வந்து கில்லி ரீரிலீஸ், இது ரீரிலீஸ்ன்னு சொல்லவா இல்லை செகண்ட் டைம் ரீரிலீஸ்ன்னு சொல்லவான்றதான் ஒன்று. இன்னொன்று, கில்லி ஏன் ரீலீஸ் அப்படின்றப்ப திரையரங்க உரிமையாளர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, கில்லி படத்தை நீங்கள் ரீலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு வர ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் வர பாட்டாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தை நீங்கள் போட்டு மியூட்டில் வச்சுருக்கீங்களே தேட்டரில், இவங்க எல்லாம் டைலாக்லேருந்து பாட்டுலேருந்து எல்லாமே இவங்களே பாடிடுவாங்க. அதனால உங்களுக்கு செலவு மீன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கல்ல. கில்லி படத்தை அவ்வளோ மனப்படமாக வச்சுருக்கான். A to Z அவன் மனப்படமாக வச்சுருக்கான். பிரகாஷ்ராஜ் அவர்கள் பேசுகிற டைலாக்லேருந்து ஒன்றும் இல்லை, அந்த கூட ஒரு கேரக்டர், ஒரு பிரகாஷ்ராஜ் கூட வேஸ்டியை கழட்டி கொடுப்பாங்க, அதை கட்டுவாங்கல்ல, முறைச்சிக்கினே இருப்பார்ல, அவரோட ரியாக்ஷன் முதற்கொண்டு இவன் ரீக்ரியேட் பண்ணுறான். அந்த அளவுக்கு அந்த கில்லியை வந்து எல்லாரும் மனசில் பதிய வச்சுட்டாங்க. எப்போ வந்தாலும் அந்த படம் ஹிட்டு தான். ஆனால் இந்த முறை துணிவோட வருது. துணிவு இது வரைக்கும் ரீலீஸ் ஆகலை, ரொம்ப வருஷம்லாம் ஆகலை. ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது பெரிய பழைய படம் இல்லை அப்படின்னாலுமே கூட அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 2 படங்களும் முன்பதிவில் அதிரடி காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் மிகப்பெரிய விஷயம். ஸோ 2மே இந்த வாரம் மோத போகுது. இன்னொன்று, விஜய் ரசிகர்களுக்கு இந்த ஜனநாயகன் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றது நம்மளால ஒரு சோகமான ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்குல்ல, அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்குது. இன்னும் ரிவிஷன் கமிட்டி எந்த ஒரு விஷயமும் பேசலை. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னா, தானு சார் சொல்கிறாரு நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி. இந்த மங்காத்தா படத்தில் அஜித் ஒரு வரல, அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஒரு என்ட்ரி கொடுப்பாரு கண்ணு வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த தெரி 2 முறை தள்ளி போச்சு, 3வது முறை இந்த முறையும் தள்ளி போச்சுன்னா
கண்டிப்பாக வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த முறை வந்து கில்லி ரீலீஸ் பண்ணிட்டோம், நான் அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த வாரம் விஜய் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்த வாரம் ட்ரீட் கொடுக்க தயார் நிலையில் இருக்காங்க விஜய் அவர்களின் ப்ரொடியூசர்ஸ். அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, அதாவது ரீரிலீஸ் ஆக போகுது. மீண்டும் தெரின்னு பார்க்குறதா இல்லை மீண்டும் கில்லின்னு பார்க்குறதான்னு தெரியல. ஆனால் தெரிய வந்துச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் செய்யப்படலை, அதனால தெரிக்கு அதிகமான ஆர்வம் இருக்குது. கில்லியும் துணிவும் மோதுது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வாரமும் விஜய் ரசிகர்களோட வாரம் தான். இனி வர எல்லா வாரமும் வாரம் தான்.